கைஸ், திஸ் இஸ் சக்ரேஷ். இந்த சேனலோட எத்தனாவது வீடியோவே தெரில, ஏன்னா வந்து ரொம்ப மாதம் ஆச்சு வீடியோ போட்டு. அண்ட் வந்து போன வீடியோ வந்து கொஞ்சம் பாலிடிக்ஸ் பேசியிருப்போம். அதிலே சொல்லியிருப்போம் ஒரு எக்ஸ்பிளைன்ஸ் வீடியோ வந்து நான் தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது வரையும் இப்போ வரையும் தரல. அடுத்த வீடியோவில் ஸ்டீஃபன் வரட்டும், அதில் நான் கொடுக்குறேன். இன்றைக்கி என்னடா வீடியோவில் பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, தமிழில் பார்த்து தான் வந்திருப்பீங்க. நம்ம யங் ஜென்ரேஷனோட இப்போ உள்ள ஜென்சி கட்டோட ஸ்டார் பிரதீப் ப்ரோவோட படம் வந்து ரிலீஸ் ஆகுது. லைக் எப்போனா தீபாவளிக்கு 3 நாளைக்கு முன்னாடி. படம் பேர் வந்து டியூடு. டேரக்டர் வந்து கீர்த்தி வாசன் வந்து சுதா மேம் கூட வந்து ஒர்க் பண்ண ஒரு டேரக்டர், அசிஸ்டன்ட் டேரக்டராக 9ஆவதுலேருந்தே ஒர்க் பண்ணியிருக்காராம்மா அவர். இன்டர்வியூலாம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்கு. நான் பிரதீப் ப்ரோவோட ஃபேனு நான். ஸோ ட்ரெய்லருக்கு வெரி ஹைப்படாக இருக்கேன். ஏன்னா பாட்டெலாம் வேறு மாதிரி இருந்துச்சு, ஊரும் பிளேட்டு, அப்புறம் அந்த ஸ்டைல்லாம் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம வளவலன்னு பேச வேணாம், ட்ரெய்லர் ப்ரோ பேர்லாம் கமாண்ட் டிஸ்கோ 3, 2, 1. லைஃப்ல நீ ஒரு விஷயத்தை லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணா லைஃப் ஒன்று லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணு. ஓய் என்ன கியூட்டா பண்றியா? கியூட்டா இல்ல, ஒரு உதவாகற நீ அவனுக்கு அசிஸ்டன்ட் உதவாகறியா? இனிமே எப்பெல்லாம் உனக்கு தம் அடிக்கணும் போகுதோ அப்பெல்லாம் இந்த சாக்லேட் சாப்பிடு. அவளுக்கு ஒன்று பிடிச்சிருக்கா, எப்போ கல்யாணம் வச்சுக்கலாம். நமக்குள்ள இந்த லெவலில் செட் ஆகாது. என்னடா உன் கதை? கல்ல கண்டா நாய காணா, நாய கண்டா கல்ல காணான்ற மாதிரி. நான் பாட்டுக்கு 7 சிங்கிளா இருந்தேன். இருக்கியடா கிரிஞ்சா இருக்கா? ஒன்ன சொல்லி குத்தம்ல, அடுத்தவன் ஃபீலிங்ஸை கிரிஞ்சா பார்க்கறது தானே இப்போ ட்ரெண்டே. எனக்கு பயமா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு. ப்ளீஸ்டா ஏதாவது பண்ணு. ஃப்ரண்ட்ல வச்ச லெக்க பேக்ல வைக்கிறது நம்ம ஹிஸ்டரியில. எதுவாக இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். இந்த உடம்பு வச்சுட்டு சண்டைக்கு போறியே, உன்னால 10 பேர் வந்து அடிக்க முடியுமா? 100 பேர் வந்தாலும் அடி வாங்க முடியும். நமக்கு மட்டும் ஏன் எல்லாமே லேட்டாக புரியுது. இங்க நடக்கிற எதுவும் நம்ம கையில் இல்லை. இதுல இருந்து என்ன கத்துக்கிறோன்றது மட்டும் தான் நம்ம கையில இருக்கு. எப்படி என் பர்ஃபார்மன்ஸ்? டெரிஃபிக் மாமா. நல்லா இருந்தா 2 பேர் லைஃப் நல்லா இருக்கும், இல்ல 2 பேர் இதுவும் நாசமா போகும். ஐயோ என்ன இருந்தாலும் தாலிக்கு மரியாதை இல்லையா? தாலிக்கு எந்த மரியாதையும் இல்லை, அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பொண்ணோட ஃபீலிங்ஸ்க்கு தான் மரியாதை. தேவ்தாஸ் சார், நீங்க ஏன் இவ்வளவு எனக்கு பண்றீங்க? என் மூச்சவ பேச்சவ பேர் சொல்லும் அழகவ, எனக்குள்ள கலக்குற ஆக்சிஜன் அளவ, யாரவ 100க்கு 100 அவதான் என்னவளா. சூப்பருங்க. ஓப்பா வெரி நைஸ்ங்க. நான் என்னத்த சொல்றது தெரியலையே. படத்தை இந்த ட்ரெய்லரை பார்க்குறப்போ ஒரு வேற மாதிரி இருக்கு. எப்படின்னா இந்த லவ் டுடே டிராகன் அந்த ஒரு வைப் இருக்கும்ல, எப்படி சொல்றேன்னா அந்த கத்துறது, இந்த ஒரு மாதிரி அந்த ஸ்டைலு, சாக்லேட்டை அந்த டைரி மில்க்கு இப்படி தூக்கி போடுறாருங்களா, அந்த அந்த ஸ்டைலே வந்து வேற மாதிரி இருக்கு. அந்த இப்படி கையை அப்படி காட்டுறது, அதெல்லாம் வந்து ஒரு ஏதோ எனக்கு தோணுது இவர் வந்து கொஞ்சம் பெரிய ஆளாக இருந்தேன். ஏன்னா அந்த இதெல்லாம் அப்படிதான் இருக்கு. ஜென்சி கிட்ட இருக்குல்ல, ஒரு மாதிரி காமெடியா இருக்கு படம் ஃபுல்லா. இந்த கதையை பத்தி சொல்லணும்னா லவ் பிரேமலு அதான் இருக்கும்ல, பிரேமலு ஹீரோ வந்து காமெடியாவும் இருப்பாரு, ஹீரோ மாதிரி இருப்பார்ல. ஸோ அதனால வந்து அந்த மெட்டீரியல்ல தான் போயிருக்காங்க. மம்தா பாஜுவும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. இதில் சரத்குமார் நல்லா பண்ணியிருக்காரு. ட்ரைலரை பார்க்கும்போது ஒரு ஃபன்னா ஒரு லவ் ராம்கா மாதிரி இருக்கு. இதுதான் இந்த ட்ரைலரோட இது. ஃபைட் சீன்லாம் கொஞ்சம் காட்டியிருக்காங்க சூப்பராக. அவர் ஆக்ஷன் சூப்பராக சொல்ல வேணும். ஒரு டைலாக் வேற இருக்கு இதுல, 100 பேரை வந்து அடிப்பியாலான்னு கேட்பாங்க. 100 பேர் வந்து அடி வாங்குவேன், ஆனால் அடிக்கலாம் முடியாது அப்படின்னு சொல்ற டைலாக்லாம் சூப்பராக இருக்கும். நல்ல டைலாக், நல்ல படமா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். 17ஆம் தேதி வந்து இந்த டியூட் மூவியை பாருங்க, உண்மையா சூப்பரா இருக்கு. நான் S3 வந்து புக் பண்ணிடலான்னு இருக்கேன். உண்மையா சூப்பரா இருக்கு படம். லைக் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்ல வந்து டியூடுன்னு கமெண்ட் பண்ணிருக்கேன்.